ஐஷோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இது வரேம்மா. கஸ்தூரி, நம்ம அர்ஜுன் இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? 2 பேரும் அழகா இருக்காங்களா? யாழினியும் அர்ஜுனும். என் மனசுக்கே இப்பதான் ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமா ஆமா, 2 பேருமே கண்ணுக்கு நிறைஞ்ச மாதிரி அழகா இருக்காங்க. சரி அக்கா, இனியாச்சும் உனக்கு ஒரு குறை தீர்ந்துட்டே. இனியாச்சும் உன் மருமகளை பார்த்து சந்தோஷப்படு. பின்ன சந்தோஷம் இல்லாமையா? இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் என் பிள்ளை இப்படி பார்க்கணுன்ட்டு. சரி சரி, சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். நானும் நீ அப்படி இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். சம்மந்தி அம்மா. என்ன சம்மந்தி? இல்ல சும்மாதான் கூப்பிட்டேன். அக்கா தங்கச்சி ரொம்ப காத்த கடிச்சு ஏதோ குசு குசுன்னு பேசின மாதிரி இருந்துச்சே. அதான் யாழினின்னு வேற சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன், அப்படி என்ன பேசுறீங்க? அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, பிள்ளைங்களை பார்த்து பேசிட்டு இருந்தோம். 2 பேரும் அழகா இருக்காங்களான்னு பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, சரி சரி. நானும் அக்கா தங்கச்சி யாருக்கும் கேட்காத அளவுக்கு சைலண்டா பேசுனீங்களா? வந்தனைக்கே மருமகளை பத்தி குறை பேசுறாங்களான்னு நினைச்சேன். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லைங்க. அப்படி இல்லைன்னா சரிதான். மம்மி. என்ன தேஜு? மம்மி, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? இருடி தேஜு, கொஞ்சம் சம்பிரதாயம்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பலாம். போர் அடிக்கு மம்மி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? கொஞ்சம் வெயிட் பண்ணு தேஜு, இப்ப எல்லாம் முடிஞ்சிடும், அப்புறம் கிளம்பலாம். ஏய் கீர்த்தி. என்ன தேஜு? வாயே, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம், இங்க இருக்கவே போர் அடிக்கி. இல்ல, நீ வேணா போயிட்டு வா தேஜு, நான் வரல. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? சம்மந்தி அம்மா, பிள்ளைங்களுக்கு பாலப்பழம் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? இல்ல சம்மந்தி அம்மா, இனிதான் கொடுக்கணும், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி சம்மந்தி. ஐஷோ, இன்னும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா எடுத்துட்டு. வரட்டும் வரட்டும் சம்மந்தி. ஏன், எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வரண்டாமா? வருவா புள்ள, பொறுமையா இருங்க. ஏ இந்து, நீ வேற, வந்ததுல இருந்து அவங்களும் இப்படிதான் கூப்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுன்னா வந்த மாதிரி தெரியல. ஐயோ, இவ வேற அந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா போல. அவளையே பார்த்த வண்ணமா இருக்காங்களே. சம்மந்தி அம்மா, இங்க பாருங்க, புள்ள வந்துட்டா. ஐஷோ, வர நேரமா? அம்மா, பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரண்டாமாம்மா. எவ்வளவு சூடா இருந்துச்சு, அது அப்புறம் ஆற வச்சு கொண்டு வர லேட் ஆயிட்டுமா. கஸ்தூரி விடு. சரிம்மா. ஐசு, நீ அண்ணனுக்கு அன்னைக்கு கொடு பாலும் பழம். சரி பெரியம்மா. அர்ஜுன் அண்ணா குடி. அர்ஜுன் குடிடா. அர்ஜுன் குடிடா, வாங்கி வச்சு பாத்துக்கிட்டே இருக்க. குடிமா அர்ஜுன், நீ குடிச்சிட்டு யாழ்னிக்கு குடுடா. பெரியம்மா, அண்ணனுக்கு வெக்கம் போல, குடிச்சிட்டு அன்னைக்கு வேற குடுக்கணுமே, அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு தயங்கி போய் இருப்பாரா குடிக்காம. அர்ஜுன், அப்படியாடா? இவாளு சும்மா இருக்க மாட்டா. அது எப்படி இருப்பேனா? இப்ப பேசினாதானே உண்டு, இப்ப பேசினாதான் நீ அமைதியா கேட்டுக்கிட்டே இருப்ப. ஒத்த வாங்க போற என்கிட்ட. அத அப்புறம் பாத்துக்கலாம். நீ இப்ப பால் குடி, குடிச்சிட்டு அன்னைக்கு கொஞ்சம் கொடு. சும்மா இருக்க பெரிய இப்ப இல்லையா? என்கிட்ட நீ மிரட்டி பேசினதெல்லாம் போதும், நீ முத அன்னைக்கு பாலை குடிச்சிட்டு கொடு. அர்ஜுன் குடுடா, குடிச்சிட்டு. யாழ்னி வேற பாத்துக்கிட்டே இருக்கா பாரு. அன்னைக்கு கொடு அர்ஜுன் அண்ணா. அன்னி குடிங்க. என்ன மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? 2 பேர்ட்டையும் வாங்கி வச்சு இப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்களாச்சும் குடிங்க அண்ணி. இல்ல, எனக்கு வேண்டாம். யாழ்னி குடிமா. யாழ்னி, அப்படிலாம் சொல்லக்கூடாது, குடிமா. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. யாழ்னி குடிமா. எல்லாரும் சொல்றாங்கல்ல குடிக்கிறாளா? இவ வேற என்ன இப்படி முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கா? யாழ்னி, அது ஒண்ணு இல்ல, எல்லாரும் சுத்தி நிக்கிறமா, அதுக்கு வெக்கப்பட்டு போய் குடிக்காம இருக்கிறான்னு நினைக்கேன். வெக்கப்படாதக்கா, குடி. குடியே, எல்லாரும் சொல்றாங்கல்ல. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. அண்ணி, வெக்கப்பட்டதெல்லாம் போதும், குடிங்க அண்ணி. அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, அவளுக்கு பாலுன்னா அவ்வளவா பிடிக்காது, அதான் குடிக்காம தயங்கி போய் இருக்கா. குடிப்பா. யாழ்னி குடிமா. ஓ அப்படியா சம்மந்தி? சரிம்மா. யாழ்னி, நீ ரொம்ப குடிக்கணும் அவசியம் இல்லம்மா, சாத்திரத்துக்கு கொஞ்சோண்டு குடிமா. எல்லாரும் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் குடியே. சுப்பா, 2 பேரும் ஒரு வழியா குடிச்சு முடிச்சுட்டாங்க. இதை குடிக்க வைக்கிறதுக்கு பட்ட பாடு. சரி வாயாடி, ரொம்ப தான் வேலை பார்த்து அழுத்து போயிட்டா, சலிச்சு போன மாதிரி பேசுவா. இந்த பால் குடிக்க வைக்கிறதுக்கே இவ்வளவு போராட்டம், இன்னும்லாம் இருக்கு. வாக்கா, நம்ம போய் வந்தவங்களை கவனிப்போம். இவ விட்டா கிளவி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. அம்மா, கிளவியா? சரிடா அர்ஜுன், நீ பேசிக்கிட்டு இருங்க, நாங்க வந்தவங்களை போய் கவனிக்கிறோம். உங்க மாமாவெல்லாம் பாத்தியா? எங்க அவங்கள யாரும் காணும். வெளியில தான் எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சமந்தி கிட்ட. ஓ அப்படியா, சரி. தேஜு வந்தாலே, அவளை பாத்தியா? தேஜுவும் அங்கதான் இருக்கா. அப்படியா, சரி, நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். சரி, பிள்ளைங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்மளும் போயிட்டு வரலாம். வாடி வைஷு, வர நேரமா? நான் வர்றது இருக்கட்டும். அம்மா, இங்க என்ன நடக்கு? ஏன், உனக்கு என்ன மாதிரி தெரியுதா? இல்ல கேட்டேன், எதுவும் மௌன வரதோடு இருக்காங்களா? ரொம்ப அமைதியா இருந்த மாதிரி இருக்கு. நானும் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா அங்க ஒண்ணு நடந்த மாதிரி இல்ல. அர்ஜுனண்ணா, நீயாவது அன்னிக்கிட்ட பேசு. ஏய் நிறுத்து, என்னமோ உங்க அர்ஜுனண்ணனை பத்தி தெரியாத மாதிரி பேசுற. உங்க அண்ணன் பேசினாதான் அதிசயம், அவரை பத்தி தெரிஞ்சது தானே. அவர் எப்போதும் இப்படிதான்,
யாழினி அக்கா நீங்களாச்சும் பேசுங்க. ஹே நிறுத்தடி, வந்துட்டா எங்க அண்ணனை பத்தி குறை சொல்ல. ஆ இல்லாததையா சொல்லிட்டேன். சரி உங்க அண்ணனை பேச சொல்லு. சரி என்கிட்டயாவது பேச சொல்லு. ரொம்ப ஓட்டாதடி, பேசுவார் எங்க அண்ணன். பார்த்தாச்சு இத்தனை வருஷம் உங்க அண்ணன் கூடயே வளர்ந்த எனக்கு தெரியாதா அவரை பத்தி? அவர் பேசினாதான் அதிசயம். சரி வந்தவங்களாவது பேசுவாங்களேன்னு பார்த்தா அவங்களும் ஜாடிக்கேத்த மூடி மாதிரியே இருக்காங்க. நிறுத்தடி, ரொம்ப ஓட்டாத. பேசுவாங்க எங்க அண்ணனும் அண்ணியும், ரொம்ப பேசுவா இவ. அர்ஜுன் அண்ணா இவ சொல்றதுக்காண்டியே நீ பேசு. ஐசு என்ன உங்க அண்ணன் ரொம்ப பேசிட்டாரு போல. நிறுத்தடி, விட்டா பேசிட்டே இருப்பா. அர்ஜுன் அண்ணா இவெல்லாம் பேசுற அளவுக்கு நீ வைக்கிற, பேசுனா. நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். அர்ஜுன் அண்ணா என்ன ஆயிட்டு? ஏன் இவ்வளவு வேகமா போறாங்க? என்ன ஆயிட்டு இவ்வளவு வேகமா போறாங்க அத்தான்? அது ஒண்ணும் இல்ல, சும்மா ரெஸ்ட் ரூம் கூடி போவானா இருக்கும். ஓ அப்படியா, சரி தெரியல. அது ஒண்ணும் இல்ல அண்ணி, சும்மா அண்ணா ரெஸ்ட் ரூம் கூடி போயிருப்பாரா இருக்கும். ஐஷு, அர்ஜுன் எங்க போயிட்டான்? அவனை எங்கம்மா? பெரியப்பா அண்ணன் ரூமுக்கு போயிருக்காங்க. அப்படியா, சரிம்மா. உங்க பெரியம்மாவெல்லாம் எங்கம்மா? பெரியம்மாவும் அம்மாவும் வந்தவங்களை கவனிச்சிட்டு இருந்தாங்க பெரியப்பா. சரிம்மா. வாடா அபி, மண்டபத்துக்கு செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டியாடா? அதெல்லாம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன்ப்பா. சரிடா, நீங்க பாத்துக்கோ. சம்மந்தி இருக்கிறவங்க வெளியில இருக்காங்க, நான் அவங்களை போய் கவனிக்கிறேன். சரிப்பா. ஆதி அண்ணா, ஆதியா பேரும் சூப்பர், ஆளும் பார்க்க நல்ல ஹேண்ட்ஸமா இருக்கான். அண்ணா ஆதி அண்ணா. ஐஷு, அர்ஜுன் அண்ணா எங்க? அர்ஜுன் அண்ணா ரூம்ல இருக்காரு. ஐயோ இன்னைக்கு என்ன ஆயிட்டு? ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்காங்க? ஆதி அண்ணா அவனும் ஏன் இப்படி போறான்? நல்லா தானே பேசிட்டு வந்தான், அதுக்குள்ள என்ன ஆயிட்டு இவ்வளவு வேகமா போறான்? டேய் மச்சான் ஆதி, என்னடா? ஐயோ இவளா? இவ இருக்கிறது மட்டும் இங்க தெரிஞ்ச அந்த சைடு எட்டியே பார்த்திருக்க மாட்டேன். ஐயோ பாக்குறாளே, எப்படி பாக்குறா பாரு. பச்சை கண்ணு தட்டி முடிக்காம இதுக்கு மேல இங்க நிக்க கூடாதுடா, டேஞ்சர், எஸ்கேப். ஆளை பார்த்தா ஓடவா செய்யற? ஓடுடா ஓடு. இன்னும் எவ்வளவு தூரம் தான் ஓடுறேன்னு பாப்போமே. கையில சிக்காமையா போவ? இருக்கடா அப்போ உனக்கு. ஏ வைஷு, எடி கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா? போ. அதுக்குள்ள அத்தைக்கு மூக்கு வேத்துட்டு உன்னை கூப்பிட்டுட்டாங்க. போ. கொஞ்சம் கூட சிரிச்சு பேசிடக்கூடாது. அதானே. சரி நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். இவ்வளவு நேரம் அவங்க கூப்பிடாம இருந்ததே பெருசு. இப்பவும் நான் போகல, காலைல சலங்கை கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. எம்மா தாயே நல்லா இருப்பேன், முத கிளம்புமா. அந்த கன்றாவி ஆட்டத்தெல்லாம் பாக்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்ல. ஐஷு, நான் மட்டும் எவ்வளவு நாள் பாத்துட்டு இருப்பேன்? நீ உங்க அத்தை கிட்ட ஒரு நாள் திட்டு வாங்க, அப்பதான் தெரியும். ஏன் எதுக்கு உனக்கு இப்படி ஒரு விபரீத ஆசை? வேண்டாம்மா போ, நீயே திட்டு வாங்கு. இடி வைஷு, நீ இப்ப இங்க வாரியா இல்லையா? நாங்க வரட்டா? வரேம்மா. கத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னம்மா ஐஷு ஒரே சத்தமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல பெரியம்மா, சும்மா நானும் வைஷுவும் பேசிக்கிட்டு இருந்தோம். யசோதா அவளை கூப்பிட்டாங்களா, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் பெரியம்மா. ஏன் உங்க அத்தைக்கு என்னவா? சும்மா கூப்பிட்டுட்டு இருந்தாங்கம்மா வைஷுவ. அம்மா உங்க அண்ணன் எங்க? அர்ஜுன் எங்கம்மா? பெரியம்மா அண்ணன் அப்பவே ரூமுக்கு போயிட்டாங்கம்மா. என்ன ரூமுக்கு போயிட்டானா? ஆமாம்மா. யாழினிமா? ஏமா யாழினி இவ்வளவு அமைதியா இருக்க? பேசவே மாட்டேக்க. அதானே. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கம்மா? பேசு. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தாம்மா இருந்தேன். சரியா சாப்பிட கூட இல்லை நீ மண்டபத்துலயும். இப்பவும் வீட்டுக்கு வந்து ஒன்றும் சாப்பிடவும் செய்யல. அப்படியே இருக்கிறியம்மா யாருக்கிட்டையும் பேசாமையே. ஏம்மா புதுசாக கல்யாணம் முடிச்சு வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நீயும் பயந்து போயிருக்கியா? அப்படிலாம் பயப்படாதம்மா. எங்கெல்லாம் நினைச்சி புதுசாக ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்கோமே, அந்த வீட்டில் உள்ளவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பயப்படாதம்மா. உனக்கு ஒரு குறை இருக்காது. நாங்கள் நல்லா உன்னை பார்த்துக்கிடுவோம் சந்தோஷமா. ஐஷு எனக்கு எப்படி பொண்ணோ அதே மாதிரி நீ எனக்கு பொண்ணுதாம்மா. பயத்தெல்லாம் விட்டுட்டு சகஜமா இருமா. எல்லார்கிட்டையும் பேசி வச்சு சாப்பிடுமா. சாப்பிடவே இல்லை நீ, முகமே வாடி போயிருக்கு. கொஞ்சமாச்சு ஏதாவது சாப்பிடுமா. ஐஷு இங்க எப்படி இருக்கிறாளோ அதே மாதிரி நீயும் பேசி வச்சு எல்லார்கிட்டையும் இருமா. இங்க எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பாசமா இருப்பாங்க. எந்த தயக்கமும் உனக்கு வேண்டாம் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு. நல்லா பேசுமா மனசு விட்டு. பயப்படாத, தைரியமா இருமா. உங்க அம்மா அப்பா பிரிஞ்சு வந்த குறையே உனக்கு தெரியாத அளவுக்கு உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிடுவோமா நாங்க. உனக்கு எந்த குறையும் இல்லாம நீயும் என் பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு போதுமா. அக்கா போதும். அதானே. என்னடி வாயாடி? நல்லா இருக்கே. அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அண்ணனுக்கு வைஃப் வந்திருப்பாங்க நினைச்சா எனக்கு போட்டிக்கெல்லாம் வந்திருக்காங்க. பொண்ணா? நல்லா இருக்கு. ஏண்டி வாயாடி? பொண்ணா வந்தா என்ன? நீயும் ஒரு பொண்ணுதான், அவனும் எனக்கு ஒரு பொண்ணுதான். 2 பொண்ணு போதுமா?
இன்னும் நம்ம ஆதிக்கு வந்தாலும் அவள் எனக்கு ஒரு பொண்ணு தான். பெரியம்மா, இது எங்க பெரியப்பாக்கு மட்டும் தெரியணும். ஏன் உங்க பெரியப்பா என்ன செஞ்சிருவாரா? எத்தனை பொண்ணு வந்தாலும் இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி நான் தான், அதை மறந்துடாதீங்க. சரி சரி, அது யாரும் இல்லைன்னு சொன்னா. எத்தனை பொண்ணு வந்தாலும் நீ தான் இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி, போதுமா? அப்படி வாங்க வலிக்கு ஒத்துக்கிட்டா சரிதான். சரி சரி வாயாடி, விட்டா பேசிக்கிட்டே இருப்பா. போதும் நீ பேசுறதெல்லாம். யாழினி, ஜூஸாவது குடிக்கியம்மா? இல்லத்த, எனக்கு வேண்டாம். சரியா சாப்பிடவும் இல்லை, ஆளே பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்க. ஜூஸாவது குடிமா. சரியத்த. ஐஷு, அண்ணி ரூமுக்கு கூட்டு போமா. ஜூஸ் அங்க போய் எடுத்துட்டு கொண்டு குடிக்கிறதுக்கு. சரி பெரியம்மா. சரிம்மா, நீங்க வாங்களேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லத்த, இப்பதான் மண்டபத்திலே சாப்பிட்டுட்டு வந்தோம். எது வேண்டாம் த. சரிம்மா, அப்ப நீங்க பேசிட்டு இருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. சரிட்ட. ஏ ஷாலினி. என்ன? வா, அப்பமே உன்னை சித்தப்பா கூப்பிட்டு வர சொன்னாரு. ஏன், எதுக்கா? ஏய், கூப்பிட்டா வர மாட்டேன். உன்னை எல்லாம் சொன்னாதான் வருவியோ? அங்க வந்து கேளு, வா. திமிரு பிடிச்சவ எப்படி பேசுறா பாரு. என்னோட அவசர புத்தியால நான் யோசிக்காம அவங்கன்னு தப்பா நினைச்சு நான் அவங்கள அடிச்சிட்டேன். அப்படி அடிச்சிருக்க கூடாது. நான் அப்படி பேசுனதும் தப்பு தான். எப்படியாச்சும் அவங்க கிட்ட பார்த்து சாரி கேட்கணும். ஐயோ, ரொம்ப தயக்கமாவும் பயமா இருக்கு. எப்படி பேச போறேனோ? நான் பேசுனா புரிஞ்சுக்கிடுவாங்களா? மேலே போகும்போது தான் பார்த்தேன், எந்த ரூம்ல வேற இருக்காங்கன்னு தெரியல. ஐயோ, எப்படிதான் பேசி முடிச்சுட்டு வர போறேனோ? விஸ்வா, உன வேலையில நல்லபடியா முடிச்சிட்டியாடா? எல்லாம் சக்சஸ் தானே? எல்லாம் ஓகே ஆயிட்டா? அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா முடிச்சாச்சுடா. எல்லாம் ஓகே ஆயிட்டு. டேய் ஆதி, அப்புறம் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்டா. அந்த ரவி தான் மீட்டிங்ல வச்சு பேசினாருடா. உனக்கு கால் பண்ணாரா? உன் போன் ரீச் ஆக மாட்டேன்ட்டான். உன்கிட்ட பேசணுமாடா? ஏன், என்னவா? இல்லடா, ஏதோ டீலிங் பத்தி பேசணுமா அவன்கிட்ட. சரிடா, அவர் கால் பண்ண நாளைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லு. டேய், அவனை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும்டா. அவனை பத்தி தெரியாமையா? அவன் தானே வழிய வரான் பேசுறதுக்கு. என்ன பேசுறான்னு கேட்போமே, வர சொல்லு நாளைக்கு. சரிடா, இதுக்கு மேல உன் விருப்பம். சரிடா, தேவங்க இப்பதான்டா நாங்க 2 பேரும் வந்தோம். மண்டபத்துல எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அவன் வெளியில தான் நிப்பான்டா. சரிடா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வாடா வீட்டுக்கு. ஆன் த வே வந்துட்டு தாண்டா இருக்கேன். அப்படியே கிளம்பிட்டேன். சரிடா, நீ பாத்து வா, எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. போன வை. ஓகேடா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? இல்ல, உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏய், உனக்கு மேனேஜ் தெரியாது? அடுத்தவங்க ரூமுக்குள்ள இப்படிதான் வந்து நிப்பியா? சாரி, நீங்க கால் பேசிட்டு இருந்தீங்களா? அதான் ஒரு பதத்தட்டுல உங்ககிட்ட சாரி கேட்கணுமே அப்படி வந்துட்டேன் வேகமா உள்ள. ஏன், நீ பண்ணதெல்லாம் எனக்கு போதாது? என்ன ஆயிட்டு இப்போ? திடீர்னு சாரி கேட்க போறேன், இப்படி வந்து நிக்கிற? சாரி, எனக்கு தெரியாது. அது நீங்க தான் அப்படி பண்ணிட்டீங்களோ நான் நினைச்சேன். எது நான் தான் அப்படி பண்ணிட்டேன் நீ நினைச்ச? சொல்லு. என்ன டச் பண்ணது நீங்க தான் நான் நினைச்சிட்டேன். ஓ, உனக்கு நான் தான் அப்படி பண்ணிருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்றதுக்கே உனக்கு இவ்வளவு தயக்கமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நீ என்ன எப்படி பேசி என்ன அடிச்ச, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சாரி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். சாரி கேட்டா இதோட எல்லாம் முடிஞ்சு போயிருமா? நீ பண்ணதுக்கு, நீ என்ன அடிச்ச அடிக்கும், என்ன பேசுற வார்த்தைக்கும் என்ன சொல்ல போற சொல்லு. நான் அவ்வளவு சொல்லி அவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்கேன். நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க தான், எனக்கு அப்படி கிடையாது பழக்கம். அவ்வளவு சொல்லி விளக்கம் கொடுத்தும் நீ என்ன பொறுக்கி என்னெல்லாம் வார்த்தை விட்டு பேசுன நீ? எனக்கு தெரியாது. அந்த சிச்சுவேஷன்ல நான் திரும்பி பார்க்கும்போது நீங்க தான் அந்த இடத்துல நின்னீங்க. அது நீங்க தான் அப்படி பண்ணிட்டீங்களோ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் அப்படி பேசி அடிச்சிட்டேன். சாரி, எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்ட் அப்புறம் சொன்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் பண்ணதுக்கு சாரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அசால்ட்டா சாரி சொன்னா முடிஞ்சு போயிருமா? இதே இடத்துல உன் அண்ணன் தம்பி இல்லைன்னா உங்க அப்பா நின்னா நீ என்ன பண்ணிருப்பியா? அவங்களே அப்படித்தான் நீ நினைச்சிருப்பியா? நீ என்ன பேசியதுக்கும் என்ன அடிச்சதுக்கும் சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சு போயிருமா? நான் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன். நான் அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது நீங்க நின்னீங்களா? நான் நீங்க நினைச்சுதான் தப்பா புரிஞ்சு அப்படி அவசரத்துல பண்ணிட்டேன். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நான் பண்ணது தப்பு தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. என் பின்னால வேற யாரோ 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களாம். அது நீங்க இல்லைன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. நான் பண்ணது பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க. போதும், நிறுத்து. உன் சாரில எனக்கு தேவையில்ல. இந்த இடத்த விட்டு கிளம்பி நீ. இல்ல, எனக்கு மனசுக்குள்ளே குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் உங்களை அப்படி திட்டி இருக்க கூடாது. நான் பண்ணது பெரிய தப்பு தான். சத்தியமா நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. சாரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அசால்ட்டா சொல்ற வேணும்னு பண்ணலையா? நான் உனக்கு அந்த இடத்துல எவ்வளவு சொல்லி என்னை பத்தி புரிய வைக்க பாக்குறேன். கொஞ்சமாச்சு நீ புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கும் தங்கச்சி இருக்கு, பார்த்து பேசுன்னு சொன்னேன். இதாவது நீ காது கொடுத்து கேட்டியா? நீ பேசுனதை தானே பேசிட்டு இருந்த. நான் சொன்னதை கொஞ்சமாச்சு கேட்டியா? நீ என்ன பண்ண சொல்லு. வாய்க்கு வந்தபடிதான் நீ பேசுன. அப்போ
எதிரில நிக்கிறவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையான்னு யோசிக்கணும் சரியா? நீ திரும்பி பார்த்தோன்னே அந்த இடத்துல நின்னா நான் தப்பு பண்ண அர்த்தமா? சரி, இது அவ உன்னை தட்டிட்டு போகும்போது பின்னால உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பி நின்னா நீ அப்படிதான் யோசிப்பியா? அப்ப கூட சொல்லு, கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவங்களே அப்ப அப்படிதான் நினைப்பியா? சாரி, நான் பண்ணது பெரிய தப்பு தான். என் தப்பை உணர்ந்துதான் நான் உங்ககிட்ட இப்ப மன்னிப்பு வந்து கேட்டுட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க, வார்த்தையால கொள்ளாதீங்க. உன் சாரில எனக்கு தேவையில்ல, கிளம்பு நானுமே ஒரு தங்கச்சி கூட பிறந்து வளர்ந்தவன் தான். எனக்கு அப்படி கீழ்த்தனமான புத்தி எல்லாம் கிடையாது. நான் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா என் தங்கச்சி கிட்ட நாளைக்கு அதே மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிட்ட வரதான் செய்வான். எனக்கு அந்த பழக்கங்கள் பிடிக்கவும் பிடிக்காது. அவ்வளவு கீழ்த்தனமான புத்தியும் எனக்கு கிடையாது. உன் சாரியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இந்த இடத்த விட்டு கிளம்புறியா இல்ல நான் கிளம்பிட்டா? இப்ப கிளம்ப போறியா இல்லையா? நீ இப்படியே நின்னு, நான் கிளம்புறேன். சாரி, நான் பண்ணது தப்பு தான், என்ன புரிஞ்சுக்கோங்க. யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. அண்ணி, அது உங்க வீடுன்னு சொல்லுங்க. அண்ணி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சரியா தான்ப்பா பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீ இருந்த உரிமை அத்து போயிட்டு இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ புரிஞ்சுதான் பேசுறியா? புரிஞ்சுதான் பேசுறேன், ஆனா கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு புள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. ஆனா நான் உங்களுக்கு அது சுமையா தான் இருந்திருக்கேன். அது எனக்கு கொஞ்சம் லேட்டாவே தான் புரிஞ்சிச்சு. இனிமேல் அந்த சுமையை தூக்கி நீங்க சமைக்க வேண்டாம், என்னை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளையே இல்லைன்னு இருந்தா அவ செத்து போயிட்டாங்க. எதுக்கு நீ இப்ப என்ன கைப்பிடிச்சு எடுத்துட்டு வந்த? ஏன் உனக்கு தெரியாது? கைஷு, நீ இப்ப கையை விட்டுட்டு பேச போறியா இல்லையா? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாராச்சும் வந்துட போறாங்க, விடு. என்ன அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, இங்க பயப்படாத ரொம்ப. நீ இப்ப தள்ளி நின்று பேச போறியா இல்லையா? யாராச்சும் வந்துட போறாங்க. உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கன்னு தெரியல. எவ்வளவோ சொல்லிட்டேன், உனக்கு புரியவே மாட்டேங்குது. உனக்கு தாண்டா என் மனசு புரியவே மாட்டேங்கு. எல்லாம் புரிஞ்சும் புரியாத மாதிரியே தெரியாத மாதிரியே நடிக்கிறடா. நல்லா, நானும் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே உன் பின்னையே சுத்தி சுத்தி வரேன். நான் எதுக்கு இப்படி வரேன்னு உனக்கு தெரியாது? ஏன்டா எல்லாம் புரிஞ்சும் புரியாத மாதிரியே இப்படி நடிக்கிற? பயந்து சாகாதடா. எதுக்கு பயப்படுற இப்படி? உனக்கு என்ன, நீ சொல்லிட்ட, அதான் நான் பயப்படுறேன் ஒதுங்குறேன்னு தெரியுது இல்ல? விட வேண்டியது தானே. என்ன எதுக்கு இப்படி பண்ற? இது மட்டும் தெரிஞ்சுச்சோ எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது? நீ என் கையை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பேசு. ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தள்ளி நின்று பேசுனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏ வைஷு, தள்ளி போறியா இல்லையே? போ. பாக்கட்டுமே, நானும் எப்படி இல்லாமோ உனக்கு சொல்லி புரிய வைக்க பார்த்துட்டேன். உனக்கு புரியவே மாட்டேங்கி. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்கிற. அவங்களாச்சும் இப்படி பாக்கட்டுமே, பார்த்தாலாச்சும் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பாங்கல்ல. கோபத்தை கலப்பாதடி. நீ இப்ப என்ன விட போறியா இல்லையா? விட மாட்டேன், உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ. ஏன் இப்படி தள்ளி விட்ட? நீ எல்லாம் மீறி போற வைஷு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. அப்படி என்ன எல்லாம் மீறி போயிட்டேனா? நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நம்ம ரெண்டு பேரும் நின்ன கோலத்தை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி? யாரு பார்த்தா எனக்கு என்ன? யாரும் என்னமோ நினைச்சிட்டு போறாங்க. வைஷு, நம்ம இருக்கிற நிலைமை நீ புரிஞ்சு பேசுறியா இல்லையா? கிட்டத்தட்ட சொல்ல போனா ஓ நிலைமையும் என் நிலைமையும் ஒண்ணுதான். நான் அம்மா அப்பா இல்லாத ஆனாத, நீ இருந்தும் ஆனாததான். என்ன உனக்கு உங்க அம்மா இருக்காங்க? எப்படி இருக்காங்க உங்க அம்மா? நீயே சொல்லு உங்க அம்மா பத்தி. உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்க அப்பா பத்தி சொல்லு. உங்க அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் உனக்கு. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பெத்தவங்க இல்லாத என்ன அவங்க புள்ள மாதிரி என்னை எடுத்து வளர்க்குறாங்க. இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கேன். வேண்டாத வேலை பார்த்து விட்டுட்டு போயிடாத வைஷு. உனக்கும் அந்த நிலைமை தான். யோசிச்சு பாரு. உன்னையும் உங்க அம்மாவையும் உங்க அப்பா பாதிலே விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் உன்னை வச்சு பாக்குறது யாரு? உங்க மாமா தானே. உன்னை வச்சு நாளைக்கு அவங்களுக்கு எதுவும் ஒரு தலைக்குனிவு வராத அளவுக்கு நடந்துக்கோ. அதான் நான் சொல்லுவேன். வைஷு, சொன்னா புரிஞ்சுக்கோ. என்னை வளர்த்த அம்மா அப்பாக்கு நான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மீறியும் நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னு இருந்தா அது கடவுளோட சித்தம். கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத எல்லாத்துக்கும். இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. நான் கிளம்புறேன். சாரி வைஷு, உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டேனேன்னு எதுவும் நினைக்காத. என் நிலைமையை உனக்கு எப்படி சொல்லி எடுத்து புரிய வைக்கணும் எனக்குமே தெரியல. நீ என் பின்னையே சுத்தி சுத்தி வரும்போது நான் ஒதுங்கி போன காரணமே இதெல்லாம் நினைச்சுதான். எதுவும் நினைக்காத வைஷு, நான் இப்படி பேசிட்டேனேன்ட்டு. சாரி. கஸ்தூரி, ஐசு அர்ஜுனு கூப்பிட போயிட்டாளா? அப்பவே கூப்பிட போயிட்டாக்கா. வந்துட்டு இருப்பானா இருக்கும். சம்மந்தி அம்மா, பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க. எதுவும் தப்பு தவறு பண்ணா நீங்க சொன்னா கேட்டுக்கிடுவா, சரி பண்ணிக்கிடுவா. நல்லா பார்த்துக்கோங்கம்மா பிள்ளைய. அதெல்லாம் நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க சம்மந்தி. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிடுவேன். எங்க ஐசு மாதிரி தான் அவளும் ஒரு பொண்ணு. நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க, நல்லா இருப்பாவாங்க. சரி சம்மந்தி, நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, அர்ஜுன் வந்துட்டான். வாடா அர்ஜுன், சம்மந்தி வீட்டில் கிளம்பிட்டாங்க பாரு. சரி மாப்பிள்ள, நாங்கள் இப்போ போயிட்டு வரோம். யாழ்னி நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சரி யாழ்னி, சித்தி கிளம்புறேன். உங்கள் சித்தப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதுபடி நடந்துக்கோ. சரி, போயிட்டு வரேன் என்னம்மா? சரிங்க, நான் கிளம்புறேன். பிள்ளைய பார்த்துக்கோங்க. யாழ்னி, சித்தி கிளம்புறேன். அம்மா மேலே கோவப்படாதம்மா. பெற்றவங்க உனக்கு நல்ல இதான் பண்ணுவாங்க.
நீ அப்படி பேசிட்டு வந்துட்ட மண்டபத்துல இருந்து. அம்மா எப்படி கலங்கி போய் இருக்கா தெரியுமா? கோபத்தெல்லாம் குறம்மா, அம்மா கிட்ட பேசு. நீ பேசாத நினச்சி கலங்கி போய் தான் அம்மா இங்கே கூட வரவே இல்லை. பேசுனம்மா, அம்மாவும் என்ன பண்ணுவா? ஐயோ பாவம் அவளும். சரி, மாப்பிள்ளை வர பார்க்குறாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். நான் சொன்னது புரியும்னு நினைக்க உனக்கு. போயிட்டு வரேம்மா. சரி மாப்பிள்ளை, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை. எதுவும் கோபதாபங்கள் இருந்தால் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. அவளும் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிடுவா. சரி, பார்த்துக்கோங்க. நாங்கள் கிளம்புறோம் மாப்பிள்ளை. சரி. ஏட்டி அக்கா யாழினி, நீ இல்லாம நான் எப்படிடி அந்த வீட்டில் இருப்பேன்? சாலினி அழாத. ஏடி அக்கா யாழினி, இப்போ மச்சி என்கிட்ட பேசுடி. சாரிடி. சரி விடு, அழாத. ஷாலினி, கீர்த்தி, இது வரமா? சரி ஷாலினி அழாத. யாழினி அக்கா போயிட்டு வரோம். யாழினி, அம்மா கிட்ட பேசடி. நீ வீட்டுக்கு வருவியா? பார்க்கலாம். சரி, இப்போ கிளம்பு, அழாத. சித்தி கூப்பிட்டாங்க பாரு. சரி அக்கா. அக்கால நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் கிளம்புறோம். அக்கா யாழினி வரேன். உனக்கென பிறந்தவன் நானா, நிலவுக்கு துணை இந்த வானா, வாழ்ந்தேனே உறவின்றி முன்னாள், வந்தாயே உறவாக. அர்ஜுன். என்னம்மா? சரிடா, நீ ஒரு ரூம்ல போய் இருடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அம்மா கூப்பிடும்போது வாடா. அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியில போயிட்டு வரலாமா? டாய், என்னடா நினச்சிக்கிட்டே நீ? அதெல்லாம் இன்னைக்கு வெளியில் போகக்கூடாது. ரூமில் போய் இருப்போ. நான் கூப்பிடும்போது வாடா. அதானே. என்னடா அர்ஜுன், விளையாடுதியா? உன் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை. என்ன வேலை இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். போ, ரூமில் போய் ரெஸ்ட் எடு. கூப்பிடும்போது வந்தா போதும். போடா. சரி சித்தி, முக்கியமான வேலையே போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். என்ன முக்கியமான வேலை நானும்? அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ போடா. ஏ ஐஷு, இங்க வா. இங்க வரமா. அண்ணி உன் ரூம்பு கூட்டு போ. சரிம்மா. அண்ணி வாங்க அண்ணி. சரி கஸ்தூரி, அடுத்து நடக்க வேண்டியதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கக்கா. சரி கஸ்தூரி, யாழ்னிக்கு நீ ஏதாவது ஜூஸாவது எடுத்துட்டு போய் கொடு. அவளை போய் கவனி, ரெடி பண்ணு. காலையிலும் மண்டபத்தில் சாப்பிடல, இப்போ நைட்டும் பாரு சாப்பிடவே இல்லை. இப்படி இருக்கிறாளே. விடுக்கா, பயத்தில் அப்படி இருப்பாளோ என்னமோ. போக போக எல்லாம் சரியாயிரும். அண்ணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பேசுங்க அண்ணி. இதுக்கு தானா? என்னடி ஐசு, எதுக்கு கால் பண்ண? ஏண்டி, கால் பண்ணி கூப்பிட்டாதான் வருவியோ? வரவே இல்லை. கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான் வரல. என்ன ஐசு, இன்னும் உங்க அன்னைக்கு மௌன விரதம் முடியலையா? வாய் வச்சுக்கிட்டு சும்மா ரெடி, பழையபடி ஆரம்பிக்காத. யாழினி அக்கா, நீங்க எப்போது இப்படிதான் இருப்பீங்களா, இல்ல இன்னைக்குதான் எப்படி இருக்கீங்களா? பேசுங்க. அதெல்லாம் நல்லாவே பேசுவேன். இப்ப என்ன பேச? அதான் அப்படி அமைதியா இருக்கேன். எம்மா, இப்ப மச்சு பேசுனீங்களே. எப்பா, இந்த வார்த்தையை வர வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகியிருக்கு. பேச வைக்க உங்களை. போதும் போதும் விடு, அதான் பேசிட்டாங்கல்ல. சும்மா பேசுங்க அண்ணி, ரொம்பலாம் தயங்கி இருக்க வேண்டாம். நாங்களும் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். நல்லா பேசலாம் நீங்க எங்ககிட்ட. நாங்களும் நல்லா பேசுவோம். ஆமா ஆமா, நல்லா பேசுவோம். அதான் தெரிஞ்சது தானே, நீ நல்லாவே பேசுவம்மா. அத்தை, நீ பேசு பேசு, நல்லா அடிச்சு விடு. அவங்க பேசுறதெல்லாம் காதுல கேட்டுக்கிடாதீங்க. அவங்க எப்போதுமே அப்படிதான் பேசுவாங்க. ஏய், நான் பேசுறத காதுல கேட்க கூடாதா? ஓட விட்டு அடிப்பேண்டி. உனக்கும் நான் மாமியாருன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ, ரொம்ப பயந்துட்டேன். உன்ன வாய் என்ன இருக்கு உனக்கு? என்ன ஒரே சத்தமா இருக்கு? எல்லாம் அந்த வாண்டுக தான் பேசிக்கிட்டு இருக்கு. இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சரி சரி. யாழினி, ரெடி ஆயிட்டியாமா? இந்தாம்மா, இந்த பூ வச்சுக்கோ. யாழினி, அழகா இருக்கம்மா. பூவெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் இப்பதாம்மா என் மனசுக்கே ரொம்ப நிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னையும் அர்ஜுனையும் இப்படி பார்க்கறதுக்கு. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்குமா. காலகாலத்துல எனக்கு ஒரு பேரப்பிள்ளைய மட்டும் 2 பேரும் பெத்து கொடுத்துருங்கம்மா. ஆமா அண்ணி, என்னை சீக்கிரம் அத்தையை ஆக்கிருங்க. ஆமா ஆமா, சீக்கிரமாவே என்னையும் சித்தி ஆக்கிருங்க. 2 பேரும் வாயை மூடுங்கடி. வயசுக்கு மீறின பேச்சு பேசுவாளுங்க. எங்க ஆசையை தானே கேட்டோம். எங்களுக்கும் ஆசை இருக்காது அர்ஜுனத்தை பிள்ளைய பார்க்கணும்ட்டு. அதானே. இருக்கும் இருக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும். ரொம்ப பயங்காட்டாதீங்கடி, ரொம்ப பேசாதீங்க. உங்க அண்ணிய பாரு. யாழினி, என்னம்மா நீ பயப்படையா செய்யற? கஸ்தூரி, ஜூஸ் கொடுக்க சொன்னேனே, யாழினிக்கு கொடுத்தியா? அதெல்லாம் கொடுத்தேங்க்கா. அவ தான் குடிக்கவே மாட்டேன்ட்டா. ஏம்மா யாழினி, ஜூஸும் குடிக்கலையா நீ? சரியா சாப்பிடவே இல்லை, ஜூஸ் வேற குடிக்காம இருந்திருக்க. அதையாச்சும் குடிக்கலாம்லாமா? ஏம்மா ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்க? எல்லாரும் பேசுறதை கேட்டு பயந்துட்டியா? அப்படிலாம் பயப்படாதம்மா. என் புள்ள மாதிரி ஒரு புள்ள கடைக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்.
நானே இப்படி என் பிள்ளைய பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதம்மா. என் பிள்ளை குணத்துக்கு ஈடாகாது. தங்கம் அப்படி இருப்பான், பொறுமையிலையும் பொறுமைசாலி. எதையும் நினச்சி கவலைப்பட்டு பயந்துட்டு இருக்காதம்மா. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், 2 பேரும் நல்லா இருப்பீங்க. கஸ்தூரி. ஆ அக்கா, கூப்பிட்டுட்டு போ கஸ்தூரி. வாங்க அண்ணி. ஆமாம் வாங்கக்கா. ஹேய் நிறுத்துங்கடி, நல்லா கூப்பிடுவாங்க. போங்கடி நீங்கள் எனக்கு கூட்டிட்டு போக தெரியும். விட்டா நீங்களே ரூமுக்குள்ளே போயிடுவீங்க போல. அண்ணா இது சரியில்லை பாத்தீங்களா, பாதிலே காலை வர்றீங்க எங்களை. நீ இப்போ உதப்பட போறடி. 2 பேரும் ஒழுங்கா கிளம்புங்க. சரி சரி கிளம்பிட்டோம்மா, ஒழுங்கா போய் தூங்குங்க போங்க. வாடி ஐஷு, இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது, வா போகலாம். கஸ்தூரி நீ கவனிச்சுக்கோ, நான் அத்தையை போய் பார்த்துட்டு வரேன். சும்மாவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் வெளியில் வரவே இல்லை, ரூமுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன், நீ கவனிச்சுக்கோ. ஆ சரிக்கா. யாழ்னி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? பேசலாமா? என்ன? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். யாழ்னி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லையாமா? உங்க அம்மா அப்பா கட்டாயத்தினால தான் இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களாமா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்கம்மா யாழ்னி. யாழ்னி, யாழ்னி.